வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஜனவரி 6 உள்ளத்தின் சோதனை என்ற ஒரு தலைப்பில் நம்முடைய சிந்தனையை தூண்டுவிக்கிறார் நம்முடைய குருமகான். அது அகத்தாய்வு என்று நமக்கு பயிற்சிகளாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன், தற்சோதனை அப்படிங்கிறது தான். அதைத்தான் நம்ம உள்ளம், நம்ம அறிவில் இருக்கக்கூடிய களங்கங்களை நீக்கணும். நம்முடைய சுயம் தெய்வீகங்கிறது வெளிப்படணும். அதுக்கு நம்ம சோதனை போட வேண்டியதாக இருக்குன்ற வித்து, நிலம், உரம், தண்ணீர், காவல் இவற்றிற்கேற்ப விளைவு தரும். அதுபோல் அத்துவத தத்துவத்தை ஆசான் உனக்கு அறிவிலிட்டால் அதுக்கு ஆராய்ச்சி, இன்னும் ஒழுக்கம், இதெல்லாம் மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக முயற்சி கொடுத்துருக்காங்க. அப்படி அதையெல்லாம் செய்து வந்தோம் அப்படின்னம்னா எப்படி ஒரு பயிர் வளர்ந்து வரும்போது களை எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பயிருக்கு வேண்டிய சத்து கிடைக்குமோ, அப்புறம் கடைசியில் நீ அடையும் கனியே ஞானம்ங்கிறார் அந்த கவியில் மகர்ஷி. அது மாதிரி உள்ளத்தை சோதனை போட்டு அதில் இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டோம்னா நல்லவைகள் தானாகவே வளர தொடங்கிடும். அது மட்டும் இல்லை, நல்ல எண்ணங்களும் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்களும் எத்தனையோ பிரபஞ்ச காந்தத்தில் எத்தனையோ பேருடைய அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மோட இணைஞ்சிக்கிட்டு இன்னும் மேலும் மேலும் நம்மை உயர்த்துவதற்கும் பிறவியின் நோக்கமும் வாழ்வின் நோக்கமும் நிறைவேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ காலையில் இட்லி தோசை எல்லாம் போட்டு தட்டில் வச்சுட்டு சாப்பிட்றோம், மத்தியானமும் சாப்பிட்றோம், ராத்திரிக்கும் சாப்பிட்றோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டோன்னா அதை தட்டத்தை கழுவியில் வைக்கிறோம். ஏன் அடுத்த தடவை தான் சாப்பிட போகிறோமே, எது கழுவுனா? அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். கழிவு பொருள்ங்கிறது தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றணும். அதில் ஒன்று தான் தீய எண்ணங்கள்னு சொல்கிறது. இந்த கவலை ஒழித்தலில் மகரிஷி சொல்லுவாங்க இந்த 10 விஷயங்களை, கவலை வருவதற்கான காரணங்கள்ங்கிறது. அதான் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய 6 துர்க்குணங்கள். இந்த கோபங்கிறது தான் வெறுப்புணர்வு, பொறாமை, இதெல்லாம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் தான் அதிகார போதைங்கிறது வந்துடுது. அந்த தன்முனைப்பின் உச்சத்தில் இருக்கும்போது வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நம்மை கெடுக்கக்கூடியது. அதன் காரணமாக நம்முடைய உயிர் சக்தி குறைஞ்சு போயிடும். இயற்கைக்கு ஒத்த எண்ணங்கள் உடல் உயிர் மனத்துக்கு பிணக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்முடைய உயிர் சக்தி செலவு குறைவு. ஆனால் இயற்கைக்கு முரண்பாடான எண்ணங்கள் தான், அதைத்தான் கெட்ட எண்ணம்னு சொல்கிறோம். எதெல்லாம் ஒரு மனிதனை கெடுக்கக்கூடியதோ அதெல்லாம் கெட்ட எண்ணம். அது பழிச்செயலில் கொண்டு போய் விடும். எண்ணம் சும்மா இல்லை. விருப்பு வெறுப்புக்கு அப்பால் போயிடணும் மனிதர்கள். அந்த நிலை ஒவ்வொருத்தரும் அடையும் போது தான் சுயம் தெய்வீகங்கிறது வெளிப்படும். அதுக்கு தான் நீ பாருங்கள், அடுத்து போகி பண்டிகைன்னு வரப்போகுது. பொங்கலுக்கு முதல் நாள். ஒவ்வொரு வருடமும் இன்று புதிதாக பிறந்தோம் பாரதியார். அது மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை சோதனை போடணுங்கிறார் நம்ம குருமகான். பணம் எவ்வளோ வச்சுருக்கோங்கிறத சோதனை போட்டு எப்படி செலவு செஞ்சோம்னாக்கா இருப்பு குறையாமல் இருக்குமோ, அதுபோல் நம்ம உள்ளத்தையும் அவ்வப்போது சோதனை போட்டோம்னா தேவையில்லாதெல்லாம் தூக்கி எறியணும். அதுக்கு சங்கல்பங்கிறத மகரிஷி சொல்லி தந்திருக்கார். ஏன்னா ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் பயிரிடுறார். அப்போ அது எப்பப்போ தண்ணி ஊற்றணும், எப்பப்போ உரம் வைக்கணும், அது சத்து கொடுக்கணுமே. அது மட்டும் இருந்தால் பத்தாது. அருகுணங்கள் ஆகாத வித்தை எனும் காவல் வேணுங்கிறார் மகரிஷி இந்த உள்ளத்துக்கு. அதைத்தான் இங்கே காவல் காக்கணும். விவசாயி அவ்வளவையும் நிலத்தை பண்படுத்தி விதையை போட்டு தினம் அதுக்கு நீர் பாய்ச்சி உரம் போட்டு எல்லாம் வளர்த்து பயிர் வளர்ந்து நல்லா அறுவடை சமயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போய் அங்கே தோட்டத்துலேயே காட்டுலேயே படுத்துக்குவாங்க இரவு பகல். ஏன்னா விலங்கினங்கள் அழிச்சிரும், இல்லை ஜனங்கள் பொறாமை பிடிச்சவங்க அழிச்சிருவாங்க, இல்லை அறுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம பாடுபட்டதெல்லாம் வீணாக போயிருமேங்கிறதுக்காக காவல் இருப்பாங்க.
அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு நம்ம ஒரு காவல் வேணும். அருகுணங்கள் ஆகாத வித்தை எனும் காவல்ங்கிறார் மகரிஷி. ஏன்னா எப்பவும் அந்த முன்னோர்கள் மூலமாக வந்த கருவமைப்பு பதிவில் வரக்கூடிய எண்ணங்கள் கூட எழுச்சி பெறலாம், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வரலாம். இப்போ அதையெல்லாம் செயலூக்கம் பண்ணணும் அப்படின்னம்னா விளைவு எப்படி இருக்கும்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தருமேயானால் அதெல்லாம் நம்மிலிருந்து விலக்கப்பட வேண்டியது. அப்போ சோதனை போட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எண்ணம் எழுந்தால் கட்டாயம் என் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ இன்றோ பின்னோ செயலூக்கமாகி செயலுக்கு வந்துச்சுன்னா விளைவு இப்படிலாம் வருங்கிறதே என் அறிவுக்கு தெரியுதுங்கும் போது அந்த எண்ணத்தை நம்மிலிருந்து விலக்கிடணும். ஆனால் மனித மனதில் ஒரு பழக்கம், எதையாவது ஒன்று தான் ஆசையை மட்டும் ஒழுங்கு பண்ணிட்டோம்னாவே எல்லாமே சரியாயிடும். ஆசையை ஒழுங்கு பண்ணிட்டால் மன நிறைவு கிடச்சிடும். நிறைவான மனதில் இந்த தவறான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இயற்கைக்கு முரண்பாடான எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் வரவே வராது. ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆசை வேணும், ஆனால் அது பேராசையாகவும் போகக்கூடாது, நிராசையாகவும் போகக்கூடாது. இந்த பேராசையாக நிராசையாக போகும்போது தான் இத்தனை வகையான கேடுகளான எண்ணங்கள் வரும். அப்போ பிறந்துட்டோம், எல்லாரும் சாகிற வரைக்கும் வாழ்ந்தாகணும். வினையை கழித்து கொள்வதற்கு தான் இதெல்லாம் கிடச்சிருக்கு. கொடான கோடி பிறவிகளில் கொண்டு வந்தவனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை மறக்காமல் இருந்து நம்முடைய எண்ணம், சொல், செயல்களில் எந்த இடத்துலையும் இனி பழி புரியாத தகமைக்கு செயல்படுத்த கொண்டு போகணும். அதுக்கு இறையுணர்வு, அறநெறி என்ற 2 தான். ஆனால் விளங்கி கொண்டோம். நம்மிலிருந்து விலக்கப்பட வேண்டியது எது? அதுதான் படிகட்ட வேண்டியது, வடிகட்ட வேண்டியதுங்கிற வார்த்தையை நம்முடைய குரு மகான் சொல்லுவார். வடிகட்டணும். இப்போ அதுக்கு ஒரு தடவை மகரிஷி சொல்கிறாரு, இந்த டீ குடிக்கிறாங்களே, இதை டீ தூளை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அவங்க பாலெலாம் போட்டு கொண்டு வந்து அங்கங்கே சத்திரம் ஜாவடிகளில் கூட்டமாக உட்காண்ட்ருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த உடனே இலவசமாக கொடுக்குறாங்கன்னா வாங்கி வாங்கி இந்த மக்கள் குடித்த உடனே ஒரு வாரத்தில் அதுக்கு அடிமையாகி போயிடுறாங்க. எந்த ஒன்றுமே பழக்கம் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அப்படியே 4 தடவை வந்துடுன்னா அந்த பழக்கமே வழக்கமாகி போயிடும். அதுக்கு அடிமையாயிடுறான் மனுஷன். அதுதான் அடிக்ட் ஆகிடுறதும்பாங்க. அப்போ அதிலேருந்து விடுபட முடியாது. ஒரு வாரம் கழிச்சதே அப்போ அவங்க இப்போ பாக்கெட்டை கொண்டு வந்தாங்க, கேண்டில் டீ கொண்டு வரல. இப்போ என்னங்க கொடுக்க மாட்டேங்களா டீ? இந்தாவார் இப்போ டீ தூள் இருக்குது, எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு குடிங்கன்னா, இவங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் டீயை இவங்களுக்கு தெரியல, அந்த தண்ணியை வடித்து கீழே ஊற்றி போட்டு அந்த சக்கையை தின்னாங்களாம். அது மாதிரி அந்த வடிகட்ட வேண்டியது எது, வடிகட்டி எது தேவையில்லாதோ அதை தூக்கி எறியணும். ஆனால் தேவையில்லாத போய் தின்னுவிட்டு தேவைப்படுறது எதுவோ அதை கீழே விட்டுட்டாங்களாம். அப்படி சொல்லி சிரிப்பார் மகரிஷி. அதுபோல் வடிகட்ட வேண்டியது எது, படிகட்ட வேண்டியது நம்மை உயர்த்தக்கூடிய, நம்முடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய, சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்களெல்லாம் படிகட்டணும். மேலும் மேலும் நம்ம அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொண்டு அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எதுவெல்லாம் விளைவு துன்பம் வருங்கிறது நம்ம அறிவுக்கு புலப்படுதோ அதையெல்லாம் நம்மிலிருந்து நீக்கி விட வேண்டும். நீக்குவதற்கான சங்கல்பங்கள் போடணும். இப்போ சங்கல்பம் போடணும் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு புரியறதில்ல சங்கல்பங்கிற வார்த்தை கூட. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க சங்கல்பம்னா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கடவுள் உருவ கடவுளர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு எனக்கு இன்னதெல்லாம் வேணும் அப்படின்றீங்க இல்லையா, அதுதான் சங்கல்பங்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அதை மனசில் நினைக்கணும் அப்படிம்பேன். அப்போ எனக்கு கோபம் வரக்கூடாதுங்க, அதுதான் நினைக்கணுமாம்மா. அங்கே தான் தப்பு. நான் அமைதியாக இருக்கணும். அதான் பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு எண்ணங்களாக வேணும். எது நல்லதோ அதை மட்டுமே எண்ணத்தில் அழுத்தம் கொடுக்கணும். கோபம் வரக்கூடாதுன்னா கோபங்கிறத அழுத்தமாக பதியுது. அதனால என்ன பண்ணலாம், நான் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அதுக்கு மகிழ்ச்சி அற்புதமாக ஒரு சங்கல்பங்கிறத சொல்லிட்டார். எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கிற நேரம்லாம் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன், இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தேவையில்லாத
முரண்பாடான எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் தவிர்த்து கொள்வதற்கு இது நமக்கு உள்ளதை உணர்தல், நல்லதையே எண்ணுதல், அல்லவைகளை தவிர்த்தல்ன்றார் மகர்ஷி. அப்போ நமக்கு நல்லவைகளை உள்ளே போடுறதுக்கான சங்கல்பங்கள், இன்னும் அருள் காப்பு, யாரை நினச்சாலும் எதை நினச்சாலும் வாழ்க வளமுடன் வாழ்த்துறது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா நம்முடைய உள்ளம் ஏற்கனவே இருந்த அந்த பழக்க பதிவிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா மனம் தனது வலிமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்வதற்கு அகத்தவம் என்ற பயிற்சி முறையை மகரிஷி வடிவமைச்சாங்க. அது மட்டும் பத்தாது, அது இறையுணர்வுக்கு வழிவகுக்குது. நம்முடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் உயர்ந்தாலும் கூட நல்லவைகளுக்கு அவை பயன்படணும் இல்லையா? அப்போ அறநெறி சார்ந்து வாழணும்னாக்க கட்டாயம் இன்ட்ராஸ்பெக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தின் சோதனை போட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத வெளியேற்றுவதற்கு தான் அகத்தவத்தோடு சேர்ந்து அகத்த ஆய்வு பயிற்சி இதுதான் மகர்ஷியுடைய ஸ்பெஷாலிட்டி. எந்த ஒரு மகான்களும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி திட்டமாக்கி கொடுத்ததாக வரலாறுகள்லேயே இல்லை. ஏன்னா மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி தான் அகத்தாய்வு பயிற்சிகள்ன்றார். இப்போ அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு நாளுமே இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு இந்த சிந்தனையில் ஈடுபட்டு நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எதையெல்லாம் நம்ம வெளியேற்றணும், எதையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணுங்கிறத ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்கிற மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளாக மனம் தூய்மை ஆயிரும். எப்படி இப்போ முற்காலத்துலலாம் பார்த்தோம்னாக்கா அந்த துணிகள்லாம் துவைக்கிறதுக்கு சோப்பு பவுடர்லாம் கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டத்தில் அதுக்குன்ட்டு மண் போட்டு இந்த சார மண்ணுன்னு இருக்கும், அது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும். அந்த மண்ணை போட்டு பிழிஞ்சாங்கன்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் அது ஒரு தடவை பிழிஞ்சாக்கா போகாது. அப்போ திருப்பி 2 தடவை. அப்புறம் என்ன பண்ணினாங்க, கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு துணி அலசினோம்னாக்கா துணி அழுக்கெல்லாம் போயிடும், நல்லா வந்துடும். இதெல்லாம் அறிவில் தெளிவு பெற ஒவ்வொருத்தரும் நம்ம புறத்தே செய்யக்கூடிய தூய்மையெல்லாம் அகத்தே செய்வதற்கு மறந்து போயிட்டோம். அந்த மறந்ததை அவ்வப்போது மகான்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. அந்த வகையில் தான் நம்முடைய குருமகன் நீங்கள் நித்தம் உடலில் உயிர் இயங்குற வரைக்கும் இந்த அறநெறி சார்ந்து வாழணும்னாக்கா நீங்கள் அகத்தாய்வு செய்து தான் ஆகணும். அதுக்கு உதவியாக இருக்கிறது தான் அகத்தவம் என்பதையெல்லாம் நமக்கு இன்றைக்கு அறிவுக்கு புலப்படுத்தி மீண்டும் நம்மளை அகத்தாய்வில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சிந்தனையாக உள்ளத்தின் சோதனைங்கிறத இன்றைக்கி சொல்கிறார் மகரிஷி. நம்மளும் சோதிப்போம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றுவோம், தேவையானதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடும் காலமாக ஒதுக்கிக் கொள்வோம் என்று இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க.